அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விருதுகளை குவிக்கும் சீமான், இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுமே சீமானை பார்த்து அதிக அளவில் பொறாமைப்படக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, இவருக்கு எப்படி மாணவர்களுடைய சப்போர்ட் இந்த அளவுக்கு கிடைச்சது அப்படின்றதா தான் இருக்கு. ஏன்னா காலங்காலமாக அரசியல் கட்சிகளை வச்சு நடத்தியும் எவ்வளவோ பணத்தையும் செலவிட்டோம் மாணவர்களை தன் பக்கம் ஈர்க்க முடியாத அரசியல் கட்சிகள் தான் இன்னமும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க. இத்தனை ஆண்டு காலம் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக அதிமுக கூட இல்லாத ஒரு ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னா இது முழுக்க முழுக்க சீமான் அவர்களுடைய பேச்சு தான் காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சீமான் அவர்களுடைய பேச்சு அப்படின்றது ஒரு அரசியல்வாதி போல இல்லாம ஒரு போர் வீரன் போல இருக்கிறதா மக்களை பார்த்தீங்கன்னா, மாணவர்களை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேப்டன் பிரபாகரனுக்கு பிறகு சீமான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய முழக்கம் அப்படின்றது ஒவ்வொரு இளைஞர்களையுமே தூண்டும் விதம் இருக்க காரணத்தினாலதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் இந்த அளவுக்கு சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினாலதான் பாத்தீங்கன்னா கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சீமான் அதிகமாகவே சிறப்பு விருந்தினராக போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாணவர்கள் ஆசிரியர்களிடம் நேராகவே இந்த விழாக்க நான் சீமான் அவர்களை நீங்க சிறப்பு விருந்தினராக அழைக்கணும் அப்படின்னும், ஆனால் சீமானுக்கு இந்த மாதிரியான விருதுகளை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய மக்கள் கருத்து கணிப்புல கூட பாத்தீங்கன்னா மக்கள் நேரடியாகவே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் சீமானுக்கு விருதுகளும் பாத்தீங்கன்னா அதிகமாகவே தரப்பட்டு வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கல்லூரிக்கு சீமான் போறாரு அப்படின்னா ஒரு சிறந்த ஆசானுக்கான விருது சீமானுக்கு தர்றதும், அதற்கு பிறகு ஒரு யூடியூப் சேனல் ஒரு விழா நடத்துறாங்க அப்படின்னா சிறந்த அரசியல்வாதிக்கான விருதும், மக்களை அதிகமாக ஈர்த்த தலைவனுக்கான விருதும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விருதுகள் பாத்தீங்கன்னா தனியார் நிகழ்ச்சிகள் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இறுதியாக சீமானுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அரசு அங்கீகாரமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாவலர் விருது தான். இந்த ஒரு விருது பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாம இந்திய அளவில் சீமானுக்கு ஒரு மிகுந்த நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கு. ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாவலர் விருது ஒரு அரசியல்வாதிக்கு போகுது அப்படின்னா அவருக்கு இயற்கை மேல எந்த அளவுக்கு ஆர்வமோ பாசமோ இருக்கணும் அப்படின்றது மக்களை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஏற்கனவே ஏகப்பட்ட விருதுகளை குவித்துட்டு இருக்கக்கூடிய சீமானுக்கு தற்போது பிகைண்ட் நியூஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் அவார்டு கொடுக்க போறாங்க. இந்த ஒரு விருது எதனால அப்படின்னா சிறந்த அரசியல்வாதி 2023க்கான அவார்டு தான் சீமானுக்கு பாத்தீங்கன்னா தற்போது கொடுக்க போறாங்க. இந்த ஒரு விழாவை என்னைக்கு நடத்த போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிடாத நிலையில சீமானுக்கு விருது கொடுக்க போறது ரொம்ப தெளிவாக பாத்தீங்கன்னா பிகைண்ட் நியூஸ் நிறுவனமே ட்விட்டர்ல வெளியிட்டிருக்காங்க. மேலும் பிகைண்ட் நியூஸ் நிறுவனம் சீமானுக்கு தரப்போற கோல்டு மெடல் அவார்டு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இந்த மாதிரி சீமானுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விருதுகளுக்கு முதல் முக்கிய காரணமாக என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.